Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello, welcome to bankers.daily.in. நான் தான் உங்கள் செந்தில் கணேஷ். நேற்று டிஎன்பிசி சைட்லேருந்து 2 போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்றது, அதோட ஏஜ் லிமிட், எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், வேகன்சிஸ் எவ்வளவு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், நம்ம டைம் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால. ஸோ போஸ்டிங் நேம் என்ன பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் நேம் இருக்குது. என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர், அடுத்து அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட். 2 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 வேகன்சிஸ் 2 போஸ்ட் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60 வேகன்சிஸ் இருக்குது. இன்ஜினியருக்கு 36 வேகன்சிஸும், அனலிஸ்ட்டுக்கு 24 வேகன்சிஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்குண்டான பே ஸ்கேல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 37,700 1,19,500 வரை இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது டிஎன்பிசி சைட்லேருந்து முழுக்க இன்ஜினியர்ஸ்க்காக மட்டுமே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியர் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரில் ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அவங்க மட்டும்தான் பண்ண முடியுன்றது. நம்ம அது என்னன்றதை நம்ம போக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி சொல்லியாச்சு. 60 வேகன்சிஸ் இருக்குது. இன்ஜினியர் 36, அனலிஸ்ட்டுக்கு 24 இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு. அதாவது 22ஆம் தேதி வந்திருக்குது, ஜனவரி 22. நேற்றுலேருந்து ஆன்லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் என்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பேமெண்ட் லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 22ஆம் தேதி இருக்குது. 22ஆம் தேதி வரை இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. முழுக்க இன்ஜினியர்ஸ்க்காக மட்டும்தான். ஸோ இன்ஜினியர் படித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்கிறது தெரியும். நான் கூட இன்ஜினியர் தான், நானும் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இதுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது, மெயின்ஸு அப்படின்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரே ஒரு எக்ஸாம் தான், ஒரே ஒரு நாளில் தான். ஆனால் என்னன்னா அந்த ஒரே நாளில் நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க. என்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி. ஓகேவா? ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 3 பேப்பர் இருக்குது. 3மே ஒரே நாள்லேயே நடக்க போகுது. ஓகேவா? ஸோ பேப்பர் 1 எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், பேப்பர் 2 2:30 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும், லாஸ்ட்டாக பேப்பர் 3 வந்து 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரையும் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் நம்ம 60 வேகன்சிஸ் சொல்லிட்டோம். பட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்னா, நான் இதை ரீட் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும், உங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும். ஓகேவா? ஸோ கண்டென்ட் வரும் பாருங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் 5 இருக்குது, அனலிஸ்ட்டுக்கு 3 இருக்குது. ஸோ அந்த டேப்லெட் கார்டில் வந்து டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக 36, 24 இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசேபிள்டு பர்சனுக்கு அவங்க சொன்ன மாதிரி தான், டிசேபிள் பர்சனுக்கு வந்துட்டு 4% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு மட்டும் இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு பட் இன்னும் அவங்க எத்தனை வேகன்சிஸ் எவ்வளோ அப்படின்றத இன்னும் அவங்க வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. வில் பி அனௌன்ஸ் லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டாக சொல்லிடுவாங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ் நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மிஸ்டர் ஜே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஓகேவா? ஸோ வேகன்சிஸ் அதான் சொல்லிட்டு 60 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஏஜ் லிமிட் போயிடலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு 21 வயசுலேருந்து 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், விடோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 21லேருந்து 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதாவது ஹேண்டிகேப்பு, டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா அதாவது அடிஷ்னலாக 10 வருஷம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 30+10 40 வயசு வரையும் அவங்க வந்து ஏஜ் லிமிட் இருக்குது அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம டிஎன்பிசி தரப்பு பார்த்தீங்கன்னா விடோஸுக்கும் டிசேபிள் பர்சனுக்கும் எப்பயுமே அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் சார் என்ன சார் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, இன்ஜினியருக்காக முழுக்க இன்ஜினியருக்காகன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னீங்கன்னா, ஆமாம் முழுக்க இன்ஜினியருக்காக தான். பட் இருந்தாலும் அதில் ஒரு சில இன்ஜினியருக்கு தான் முக்கியமாக கொடுத்துருக்குறாங்க. அது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அண்டு ட்ரிபிள் படித்தவங்க இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது எந்த போஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியருக்கு நான் சொன்ன அந்த 4 கேட்டகரி சைடில் வரும் உங்களுக்கு பாருங்கள். ஸோ யார் அப்ளை பண்ணலான்றது சைடில் வரும். அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அனலிஸ்ட் அவங்களுக்கும் இதே கேட்டகரி தான். கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஐடி, ட்ரிபிள்இ, இசிஇ படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இஎன்ஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சார் என்ன சார் நான் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன், ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன். அதாவது பிகாம் முடிச்சுட்டு பிசிஏ முடிச்சுட்டு எம்சிஏ படிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் பிகாம் படித்தவங்க சும்மா ஒரு டிகிரி மட்டும் யூஜி மட்டும் முடிச்சிருக்கிறோம், இன்ஜினியர் இல்லாமல் யூஜி முடித்தவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா?
ஸோ நம்ம வேகன்சி அப்புறம் லாங்குவேஜஸ் தெரியும் நம்மளுக்கு, டிஎன்பிசினாலே தமிழ் நல்லா வெல் நோன்னு தமிழ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தமிழ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்னென்ன பேட்டர்ன்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 3 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அப்படி 3 பேப்பர் இருக்குது. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 3 hours நடக்க போகுது. இதோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன கேட்க போகிறாங்கன்னா 80 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, ஈச் 1 மார்க். ஓகேவா? ப்ளஸ் அது போக 60 கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்க போகிறாங்க. ஸோ 1 மார்க் 80 கொஸ்டினும் 2 மார்க் 60 கொஸ்டினும் கேட்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக 200 மார்க். இதில் இது வந்து 3 hours நடக்க போகுது. நெக்ஸ்ட் பேப்பர் 2 அப்படி என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட்லேருந்து வரப்போகுது. இன்ஜினியரிங் ஆப்டிடியூட்லேருந்து 50 மார்க்ஸ், ஒன்று ஒரு மார்க் வரப்போகுது. அது 1 மணி நேரம் எக்ஸாம். இதில் என்னென்ன கேட்பாங்கன்னா குவான்டிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரேஷன், லாஜிக்கல் ரீசனிங், இதிலிருந்து உங்களுக்கு வந்து 1 hour எக்ஸாம் வரப்போகுது, 50 மார்க்ஸ் வரப்போகுது. ஓகேவா? ஸோ பேப்பர் 3 டிஸ்கிரிப்டிவ். ஸோ எப்பவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 டிஸ்கிரிப்டிவ் தான் இருக்கும். ஓகேவா? மிஸ்டர் ஜே வந்து கீழே கமெண்ட் பண்ணுவார். ஓகேவா? பேப்பர் 3 டிஸ்கிரிப்டிவ். ஸோ அதில் என்ன பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது வந்து 1 5 மார்க்கு. அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும், 1 10 மார்க்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 மார்க்ஸ் இருக்குது. இது வந்து 2 hours நடக்க போகுது. ஓகேவா? ஸோ மினிமம் பர்சன்டேஜ் என்ன சார் இதுக்கு? வழக்கமாக நம்ம பசங்க எல்லாமே கேட்குறாங்கன்னா வேகன்சிஸ் கேட்பாங்க. கடைசியில் வந்து சார் இதுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிஎன்பிசிலேருந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எவ்வளவு அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, பிசி, பிசிஎம் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மினிமம் வந்து 40% ஒரு பேப்பரில் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அதர்ஸ் இதை தவிர்த்து நான் சொன்னதுக்கப்புறம் தவிர்த்து, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க 50% மினிமம் எடுக்கணும் ஒரு பேப்பர்லையுமே. ஓகேவா? ஸோ மொத்தம் 400 மார்க்குக்கு எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ இது 40% ஓவரால் எல்லாத்துலேயுமே 40% மேலே இந்த எஸ்சி, எஸ்டி, பிசி, ஓபிசியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துருக்கணும். ஸோ அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 50% எடுத்துக்கணும், அதை 200 மார்க் மேலே எடுத்துக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் வில் பி செட் ஒன்லி இன் இங்கிலீஷில் மட்டும்தான் இது வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ முழுக்க ரிட்டன் எக்ஸாம் தான் சார். நான் ஃபஸ்ட்டு பேப்பர் எழுதலை, செகண்ட் பேப்பர் எழுதலாம், இது வந்து அரியர் மாதிரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸோ காலையில் நீங்கள் போனீங்கன்னா 3 பேப்பருமே நீங்கள் கண்டிப்பாக எழுதி இருக்கணும். ஒரு பேப்பர் விட்டுட்டு ஒரு பேப்பர் எழுதாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் ஃபீஸ், ஃபைனலாக எக்ஸாம் ஃபீஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வழக்கம் போல் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிசி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம் 150 rupeesக்கு. அதுபோக எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees வருது. ஓகேவா? ஸோ 150 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, எக்ஸாம் ஃபீ பார்த்தீங்கன்னா 200 rupees வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிசேபிள் பர்சன், ஃபுல்லி விடோஸ், அது ஆல்ரெடி ஃபுல்லி எக்ஸம்ஷன் போட்டிருக்குது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு, அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ யார் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்ணுங்க, இதுக்கு நல்லா தரவாக படிங்க. ஸோ 60 வேகன்சிஸ் தான் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 2 போஸ்டிங் இருக்குது, ஒரே எக்ஸாம் தான். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுக்கும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் சேஞ்ச் ஆகிக்கும் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிருக்கு. கீழே டவுட்ஸ் கேளுங்க, மிஸ்டர் ஜே வந்து ரிப்ளை பண்ணுவார். ஸோ அதை வேகன்சி சொல்லியாச்சு. பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக முடியாது. பிகாம் படித்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. எம்சிஏ முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சிவில் மெக்கானிக்கல் வந்துட்டு வாய்ப்பில்லைக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி இசிஇ, ட்ரிபிள்இ, ஐடி அதை முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சிவில் மெக்கானிக்கலுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம வேறு ஏதாவது டிஎன்பிசி வரும், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு என்ஐசிஎல் ஏஓ யாரும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு உண்டான 20 மார்க் டெஸ்ட் செட் இருக்குது. ஸோ அதுக்குண்டான அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 149 rupees. இது எதெல்லாம் bankstudy.express.in போனீங்கன்னா அந்த கொஸ்டின் செட் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்காங்க. ஸோ யாரும் என்ஐசிஎல் ஏவோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது செட் வாங்கிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட அமௌண்ட், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சைடில் வருது, அதை பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் இன்ஜினியரு, நான் அப்ளை பண்ணுறேன். ஓகே, உங்கள் வீட்டில் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர், வீட்டுக்கு இன்ஜினியர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? எல்லோரும் மறந்துடாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் செந்தில் கணேஷ். பாய்.